Students, good evening to all. Last class continue அப்போ நம்ம class பார்க்கலாம். Heading வந்து factors affecting rate of transpiration. Factors affecting rate of transpiration நீராவி போக்கின் வீதத்தை பாதிக்கும் காரணிகள். நீராவி போக்கின் வீதத்தை பாதிக்கும் காரணிகளை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க. First வந்து factors affecting the rate of transpiration can be categorized into two groups. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனை அதாவது நீராவி போக்கை பாதிக்கக்கூடிய காரணிகள் ரெண்டு வகை இருக்கிறாங்க. அது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் அண்டு ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாருங்க இன்டர்னல் ஃபேக்டர். இன்னொன்று வந்து இன்டர்னல் அல்லது பிளான் ஃபேக்டர். இன்டர்னல் அல்லது பிளான் ஃபேக்டர். அப்போ ரெண்டு ஃபேக்டர். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று இன்டர்னல் ஃபேக்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் எக்ஸ்டர்னல் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி. அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டினா வளிமண்டல ஈரப்பதம் பேர். அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டினா வளிமண்டல ஈரப்பதம். த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் கிரேட்லி ரெடியூஸ்டு. Rate of transpiration is greatly reduced when the atmosphere is very humid. As the air becomes dry, the rate of transpiration is also increased. அதாவது புறப்பட்டனலி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியருக்கு சொன்னாலே வளிமண்டலம் சொல்லியிருக்கேன். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது நீராவி போக்கு அதாவது டிரான்ஸ்பிரேஷன் குறையும், ரெடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ உலர்ந்த காற்று எப்போ வீசுதோ அப்போ நேர்தகவில் அதிகரிக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வளிமண்டலையே அதிகமான ஹியூமிடிட்டி இருந்தால் அதாவது அது டிரான்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப குறையும்ட்டாங்க. அதே மாதிரி ஏர் காற்று, அதாவது காற்று வந்து பிகம்ஸ் ட்ரை ஏர் காற்று இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டெம்பரேச்சர் சொல்லியாச்சுன்னா வெப்பநிலை. பண்ணுவேன் வென் த இன்க்ரீஸ் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். இப்போ வளிமண்டலத்தில் வந்து வெப்பம் அதிகரிக்கும் பொழுது த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. ஹவவர் வெரி ஹை டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. வெரி ஹை அளவில் அதிகப்படியான வெப்பநிலை. அதனால ஸ்டொமேட்டா க்ளோஸ் பிகம்ஸ் ஏ பாருங்க வெரிட்டி அந்த டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டாப். அதாவது அட்மாஸ்பியரில் வெப்பநிலை இருந்துச்சுன்னா, அதாவது டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகரிக்கும்ன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஹை லெவலில் போச்சு, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால நடக்காது. இது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இன்டென்சிட்டி த இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். லைட்னா ஒளி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒளிச்செறிவு வந்து வெப்பநிலையை அதிகரிச்சது, இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். அப்போ லைட் அதிகமாக இருந்தால் அதோட வெப்பநிலையை அதிகரிக்கும் சொல்கிறாங்க. ஆஸ் இன் டெம்பரேச்சர் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஹை லைட் இன்டென்சிட்டி. அதாவது நீராவி போக்கு அதிகரிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒளிச்செறிவில் நீராவி போக்கு அதிகரிக்கும், குறைந்த செறிவில் நீராவி போக்கு குறைந்து கிடக்கும். அப்போ லைட் அதிகமாக இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகுது. அதாவது என்ன சொன்னா ஆஸ் இன் டெம்பரேச்சர் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் இன்க்ரீஸ்டுன்னு சொன்னால் இன் ஹை லைட் டென்சிட்டி. ஹை லைட் டென்சிட்டியில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அண்டு டிகிரிஸ் லோ லைட்டில் வந்து அதனுடைய டிரான்ஸ்பிரேஷன் குறையும் சொல்கிறாங்க. டிரான்ஸ்பிரேஷன் குறையும். அதே ஒளிச்செறிவு வந்து பார்த்தீங்கன்னா கடத்தும் தன்மை இன்க்ரீஸ் த பெரிபிலிட்டி த மெம்பரேன். ஒரு மெம்பரேன் வழியாக கடத்தக்கூடிய தன்மை கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஈஸி டு வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் அவுட் ஆஃப் த செல்ஸ். அந்த நேரத்தில் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து செல்லை விட்டு வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க விண்டு வெலாசிட்டி. அடுத்து பார்க்க போகிறோம் விண்டு வெலாசிட்டி சொல்கிறது. விண்டு வெலாசிட்டினா காற்றின் திசை வேகம். And still air of the surface above stomach gets filled with the water vapor and there is no need for more water vapor to come out. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா காற்றின் திசை வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது காற்று வீசாத போது இலையில் இலைத்துளை பரப்பிற்கு மேல் நீர் மூலக்கூறுகள் அதாவது புரித தன்மையின் அடையுள்ளதால் அதிகப்படியான நீர் ஆவியாவதில்லை. அவன் என்ன சொல்றான், காற்று இல்லாத போது
நிறைய நீர் வந்து ஸ்டொமேட்டாக் வெளியில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ வந்து வாட்டர் வேப்பர் ஏற்படாது. அதாவது வாட்டர் வேப்பர் வந்து மோர் வாட்டர், அதாவது நோ நீடு ஃபார் வாட்டர் வேப்பர் டு கம் அவுட், வெளியேறாது. எப்போ ஸ்டொமேட்டாக்கு வெளியில் நீர் தேங்கியிருந்தா. இன் விண்ட் இஸ் பாருங்க, விண்ட் இஸ் பேசி வாட்டர் வேப்பர் gets scattered or near the leaf surface of TBD is created from more vapor from the leaf cells. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, காற்று வீசும்போது இலைக்கு மேற்பரப்புள்ள அந்த நீர் பரப்புல அது அகற்றப்படுவதால் நீராவி போக்கு நடைபெறுகிறாங்க. நீராவி போக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அதே இது கை விண்டு, அதிகமான விண்டு அடிச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் இன்க்ரீஸ் த வாட்டர் லாஸ் அண்ட் லீட் ரெடியூஸ் டு த ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதாவது என்ன சொல்லுன்னா, அதிகமாக காற்று அடிச்சுன்னா அதிகமான வாட்டர் வெளியேறிக்கிட்டே இருந்தால் அப்படியே ஸ்டொமேட்டா குளோஸ் ஆகிடும். ஸ்டொமேட்டா வந்து குளோஸ் ஆகிடும். அதாவது குளோஸ் ஆகிறது க்ளோஸ் ஆகிடும், அதாவது மூடிக்கணுன்றாங்க. விண்டு பிளாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃபுக்கு மேலே வந்து ஸ்டொமேட்டாக்கு வெளியில் வாட்டர் தேங்கி இருந்தால் அங்கே வாட்டர் வெளியேறாது, நோ கம் அவுட் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் காற்று அடிக்கும்பொழுது அந்த வாட்டர் அந்த நீர் விளைகிறதுனால அது வந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய டிரான்ஸ்மிஷன் நடக்கும்ன்றாங்க. அதே காற்று வேகமாக அடிச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் நடக்காது, ஏன்னா அது க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்து வந்து என்ன வரும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படியாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம்னு பேர். வளிமண்டல அழுத்தம் பாருங்க, இன் லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா வளிமண்டல அழுத்தம் வந்து குறைந்த வளிமண்டல அழுத்தம் நீராவி போக்கின் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து இந்த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ். எப்போ வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கோ அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும். ஹில்ஸ் ஃபேவர் ஹை டிரான்ஸ்பிரேஷன் ரேட் டியூ டு லோ அட்மாஸ்பியர். அதாவது பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, மலை சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் மலை பேர் வந்து குறைந்த வளிமண்டலத்தை வந்து அதிகமான நீராய்ப்புக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கு நிலவும் குறைந்த வெப்பநிலையை இதனை ஈடு செய்வதால் நீரை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. லோ டெம்பரேச்சர்னால் கட்டுக்குள் வைக்கப்படுகிறாங்க. கட்டுக்குள். அடுத்து என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்னு சொல்லியாச்சுன்னா, வாட்டர் வந்து நீர் சொல்லுங்க. இந்த adequate amount of water in the soil is a அதாவது request for ஆப்டிமம் பிளான்ட் growth. அதாவது தாவரத்தின் இயல்பான வளர்ச்சிக்கு மண்ணில் போதிய அளவு நீர் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இந்த adequate amount of water in சாயிலில் வந்து வாட்டர் இருந்தால் தான் அந்த ஆப்டிமம் பிளான்ட்ஸ் க்ரோத், அதாவது பிளான்ட்ஸ் வந்து க்ரோத் ஆக முடியும். அப்போ ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகுனா ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் இருக்கணும், சாயில் இருக்கணும். எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ த டிரான்ஸ்பிரேஷன் லீட்ஸ் டு வில்டிங். அதாவது அதிகமாக அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான வாட்டர் நீராவி பொங்கலும் வெளியே போயிடுச்சுன்னா தாவரங்களுக்கு வில்டிங் ஏற்படும். வில்டிங்னா வாடல் ஏற்படும். வாடி போகிறது, வாடல் ஏற்படும். இந்த ஜென்ரல் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வில்டிங் ஆஸ் ஃபாலோஸ். இந்த வாடலில் 3 டைப் இருக்குது. எப்படி வாடல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சிபியன்ட் வில்டிங். வில்டிங்னா அதாவது தொடக்க நிலை வாடல், ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய வாடல், அதான் இன்சிபியன்ட். வாட்டர் கண்டென்ட் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் டிக்ரீஸ் பட் சிம்டம்ஸ் ஆர் நாட் விசிபிள். அதாவது ஏற்படக்கூடிய தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய, அதாவது ஏற்படுது, அதுக்கு வந்து எந்த அறிகுறியும் தெரியாதான் முதல்ல வாடல் ஏற்பட்டால். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பில்டிங். ஆன் ஹாட் சம்மர் டேஸ்னா கோடை காலம், அதாவது கடும் கோடையின் பகல் பொழுது இளம் தாவரங்கள் ஏற்படும். சிலை தாவரம், அதாவது அண்ட் சம்மர் த ஃப்ரெஷ்னஸ் ஹெர்பேசிஸ்னா இளம் தாவரங்கள், அதாவது இளம் பிளான்ஸ், புதிய தாவரம் சொல்லுவாங்க. அப்போ தான் புதிய தாவரம் சொல்ல முடியாது, இளம் தாவரங்களில் ரெடியூஸ் டர்கர் ப்ரெஷர்னா அங்கே விரைப்புத்தன்மை குறைக்கப்படும். அந்த டயத்தில் தான் அது அண்டு ரீஜன் இட் அட் நைட். ரீஜன் இட் நைட்னா இரவு பொழுது அது மீள் தண்ணி மடிக்கும். இரவு பொழுது மீள் மடிக்கும் சார்.